ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவீஸ் மண்டே வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் லாங் வீக்கெண்ட் vlog பார்த்துருந்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம கோயிலெலாம் பார்த்துட்டு வர வழியில் நம்ம வந்து ஆனாபோலிஸ் அப்படிங்கிற டவுன் டவுன்லாம் சுற்றி பார்த்தோம். ஸோ சொல்லப்போனால் ரொம்பவே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சிட்டியெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 200-250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங்ஸ்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுக்க குழந்தைங்களுக்கான ஒரு இடம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ குழந்தைங்க என்ஜாய் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ குழந்தைங்க நம்ம வந்து லாங் ட்ரைவ்க்கெலாம் போகும்போது ரொம்ப நேரம் நம்ம லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ இது நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டி பாயிண்ட் ஸ்டேட் பார்க்குக்கு தான் அங்கே வந்திருக்கோம். இதுதான் அந்த பார்க்குடைய மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது ஆளுக்கு $4 இல்லாமல் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வீக்கெண்ட் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்பிங்கு, அது மட்டும் இல்லாமல் பார்பிக்யூ பண்ணுற இடம், பிக்னிக் ஸ்பாட், அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கிறனால ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து இந்த பார்க்கில் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே பாருங்கள், நிறைய இடத்துல வந்து பிக்னிக்லாம் போட்டு ரொம்ப அழகாக ஃபேமிலி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய பெஞ்சஸ்ஸு, கேம்பிங் பண்ணுறது, டென்ட் போட்டு அது மாதிரி வந்து மக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபுட்பால் அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பார்க்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க, கிராபிங் பண்ணுவாங்க, ஹைக்கிங், அது மட்டும் இல்லாமல் வைல்ட் லைஃப்லாம் பார்க்குறதுக்காக வருவாங்க. சில தடவை வந்து நேச்சர் சென்டர் கூட இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீக்கெண்ட் டைம் அப்படிங்கிறனால பிக்னிக் ஸ்பாட்டாக தான் இங்கே பார்க்குறாங்க. ஸோ முக்கால்வாசியான மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கெட் டுகெதர், ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட சேர்ந்து இங்கே வந்து அந்த பிக்னிக் ஸ்பாட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்பிக்யூவும் நிறைய பண்ணுவாங்க. இங்கே சம்மர் ஆரம்பித்தாலே போதும், நிறைய பேர் பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்பிக்யூ பண்ணுறதுக்கு அந்த க்ரில்லாம் வந்து முன்பதிவை நம்ம பண்ணியிருந்தால் தான் நம்மளால் வந்து அதை அக்சஸ் பண்ண முடியும். சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா அந்த பார்பிக்யூ க்ரில்லிங் பண்ணுறதுக்கு அந்த சிக்கனு, ஃபிஷ் அதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து வீட்டிலேருந்து மேரினேட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதான் அந்த பாக்ஸஸ்குள்ளெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மீன், சிக்கன் அதெல்லாம் வந்து பாக்ஸஸ்குள்ளேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பார்பிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கோடையே ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான மண், அதாவது ரொம்ப அழகான இந்த சாண்டி பீச்சுன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த சாண்டு, அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பீச்சு. ஸோ பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஆழமெல்லாம் இல்லாமல் ரொம்ப சேஃபான ஒரு பீச்சாக தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிஷியலாக நாங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது என் பையன் அவ்வளோவா என்ஜாய் பண்ணலை. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பீச் ஆக்டிவிட்டி கொண்டு வந்ததுனால அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டுட்ருந்தான். ஸோ மற்ற பீச் மாதிரி ரொம்ப ஆழமாக இல்லை, ஓரளவுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஆக்சஸ் பண்ண முடியும், ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழமே இல்லாத பகுதியில் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலெலாம் முடிச்சுட்டு வரப்போ பார்த்திங்கனாலே கோயிலில் ட்ராவல் பண்ணிவிட்டு வரப்போவே ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது. சம்மரே ஆரம்பிக்கலை, ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாட் சீசனாக தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் வந்து குழந்தைங்க கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அப்பப்போ வந்து இந்த ஹாட்டாக இருக்க டைம்லலாம் போய் பீச்சில் போய் கால் நனைச்சிட்டு அந்த தண்ணியிலலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது ஒரு 7 o'clock மேலே ஆக லைட்டாக வந்து குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு.
சொல்லப்போனால் இந்த சாண்டி பாயிண்ட் ஸ்டேட் பார்க்கே வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு தாங்க ரொம்பவே நிறைய பேர் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. குளிர் டைமில் வந்து நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க. ரொம்ப குளிர் சீசன் இருக்குங்கிறனால நிறைய பேர் இங்கே வரவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற பிரிட்ஜோட பேர் தான் பே பிரிட்ஜுங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஸோ போகிறப்ப நான் ஒரு ஏரியா கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஏரியா தான் இந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியா தான் இந்த சாண்டி பாயிண்ட் ஸ்டேட் பார்க்குங்க. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் தான் வந்து இந்த பார்க்கே கட்டியிருக்காங்க. ஸோ பிரிட்ஜை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த அகலமே பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் அகலம் இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு லென்த்தியான ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஏன்னா வந்து லாஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சரக்கு கப்பல் வந்து ஒரு பிரிட்ஜை வந்து இடித்து இந்த பிரிட்ஜ் என்டையர் பிரிட்ஜையுமே கொலாப்ஸ் பண்ணி போன ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அதில் வந்து பயணித்த ஒரு 10லேருந்து ஒரு 20 கார் பார்த்திங்கன்னா அட் அ டைமில் வந்து எல்லாமே வந்து நீரில் மூழ்கி நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்து ஒரு 2 மாதம் தான் இருக்கும். ஸோ அந்த இன்சிடெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த மேரிலேண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு இன்சிடெண்ட் தான். ஸோ அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது. ஸோ அதை வந்து கப்பல் ஓட்டின அவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மோதி அந்த என்டையர் பிரிட்ஜுமே கொலாப்ஸ் ஆகிருந்தது. அந்த இன்சிடெண்ட் வந்து நைட் டைமில் நடந்தனால யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து நார்மலாக வந்து இந்த பிரிட்ஜ் மேலே போயிருப்பாங்க, வருவாங்க. ஆனால் சடனாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இன்சிடெண்ட் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து அது கண்ட்ரோலே அதாவது இந்த சரக்கு கப்பல் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அந்த பிரிட்ஜ் மேலே மோதினது தான். ஸோ அதில் வந்து ஒரு செகண்ட் தான் எல்லாமே அந்த பிரிட்ஜே வந்து கொலாப்ஸ் ஆகிருந்தது. ஸோ எல்லாருமே அதாவது ஒரு அந்த பிரிட்ஜில் பயணித்த எல்லா காருமே வந்து உள்ளே போயிருந்தது. எனக்கு வந்து இந்த இன்சிடெண்ட் எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த பிரிட்ஜு வந்து அந்த சரக்கு கப்பல் வந்து அந்த பிரிட்ஜு கீழே போகும்போது சடனாக எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப கிளியராகவே போட்டிருக்காங்க. அதாவது நோ லைஃப் கார்டுன்னு போட்டிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா என்டர் வாட்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க். நீங்கள் வந்து வாட்டருக்கு போகிறீங்கன்னா, அதாவது நீங்கள் ஸ்விம் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கு தான். முக்கியமாக குழந்தைங்க வந்து ஸ்விம் பண்ணணும்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அங்கே கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிஸ்கில் தான் வந்து ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் அங்கே டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இந்த மேரிலேண்ட் ஸ்டேட் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாண்டி பாயிண்ட் ஸ்டேட் பார்க்கை டெஃபினட்டாக விசிட் பண்ண பாருங்கள். சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடமா இருக்கும். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா திருப்பி வந்த வழியவே நாங்கள் அதே பிரிட்ஜ் யூஸ் பண்ணி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிறப்ப நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிரிட்ஜோடைய எவ்வளோ அழகாக சூப்பராக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.